இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் சீ ஃபுட் ஸ்பெஷலு கனவா மீன் தொக்கு, அப்புறம் கறி மீன் வறுவல். இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி நிறையா தட்டி போட்டு நிறையா வெங்காயம் போடணுங்க. அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்குறதுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த சைடு கனவா நல்லா கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நான் ஒரு 4 தக்காளி 4.5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு உப்பு, தக்காளி நிறையா போட்டனால உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தக்காளிலாம் மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் பாறை மீன் வறுவல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நடுமுள் மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் இது வஞ்சரம் மீன் அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நான் 3 ஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு போட்டுட்டு அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு காட்டமில் தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஸ்குவிட்டு போட்டோன்னே மறுபடியும் ஸ்குவிட்டில் உள்ள தண்ணி, ப்ரான் போட்டால் எப்படி தண்ணி வெளியில் வருமோ அதே மாதிரி ஸ்குவிட்டு போட்டாலும் கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அதனால் தண்ணி லைட்டாக ஊற்றி மூடி வச்சிடுறேன். இந்த சைடு மீன் வறுவல், அடுத்த சைடு பெரட்டி போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை பெரட்டி போட்டோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாறை, கடல் பாறை, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி கறி மீனும் கேரளா மீன், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மீன் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதுலேயும் நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஹெல்தி. இந்த சைடு இப்போ மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ கணுவாய் போட்டு, அதாவது ஸ்குவிட்டு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதுங்க, நல்லா வெந்துடும். ஸ்குவிட்டில் ஒமேகா 3யும் ஒமேகா 6ம் ஜாஸ்தி இருக்கா, அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஈஸியாக பண்ணிடலாம். இறக்கம் போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் பெப்பர் தூள் போட்டால் கொஞ்சம் காரம் தூக்கலாக நல்லாயிருக்கும், அதனால் போடுறேன். இது சாத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. இந்த சைடு பாறை மீன் வறுவலும் ரெடி. அப்புறம் கறிமீன், இதான் நான் சொன்னல கறிமீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எப்போயாவது தான் கிடைக்கும் கறிமீன், வாரத்தில் 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும். கேரளா மீன், கடல் மீன் ஆக்சுவலாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் கறிமீன் பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள்.